ஒரு ஊர்ல ஒரே ஒரு ராஜா இருந்தாராம் என்று நாம் கதை கேட்டிருப்போம். அப்படி ஒரு ஊரில் ஒரே ஒரு மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 5 தலைமுறைக்கு முன் 5000 பேர் வாழ்ந்த ஊர் ஏன் இப்படியானது? விரிவாக பார்க்கலாம். சிவகங்கையிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது நாட்டாக்குடி கிராமம். இந்த ஊரில் எந்த வீட்டிலும் மனித நடமாட்டம் இல்லை. வீடுகள் திறந்தும் மூடியும் இடிந்தும் அழுத்தமான அமைதியில் இருக்கின்றன. மனித நடமாட்டங்கள் இல்லாமல் வெறிச்சோடி இருக்கிறது. ஏன் நாட்டாக்குடிக்கு இந்த நிலை? அரசின் நீர் வழங்கல் திட்டங்கள் செயலிழந்ததால் நீண்ட காலமாக குடிநீர் இல்லாதது ஊரையே வதைக்க ஆரம்பித்தது. குடிநீர் இல்லாததுடன் சுகாதார சேவைகளும் கிடைக்கப் பெறவில்லை. இதனால் வயிற்றுப்போக்கு, தொற்று நோய்கள், மன அழுத்தம் என பல்வேறு பிரச்சனைகள் ஊருக்குள் அடிக்கடி எழுந்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் வேலைவாய்ப்பும் வசதிகளும் இல்லாததால் இளைஞர்கள் வெளியேற, பின்னர் குடும்பங்கள் அருகிலுள்ள நகரங்களுக்கு இடம்பெயர்ந்தன. இதனால் ஊரில் வயதானவர்கள் ஒரு சிலர் மட்டுமே மிஞ்சியிருந்தனர். இதற்கெல்லாம் மேலாக சமீபத்தில் ஒரு முதியவர் இந்த ஊரில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் மீதமிருந்த மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது. இதையடுத்து எஞ்சியிருந்த முதியவர்களும் ஊரை விட்டு வெளியேறியுள்ளனர். ஒரு நாள் நீ தண்ணி இல்லாம சோறு இல்லாம சாவ, அன்னைக்கு என் முகம்தான் உனக்கு ஞாபகத்துக்கு வரும். வீட்டு வாசல்ல ஒவ்வொருத்தரும் 2 கார் நிறுத்திருக்கான். காரு நிறைய பெட்ரோல் வச்சிருக்கான், வளர்ச்சி. ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா குடத்திலையும் தண்ணி இல்ல, வறட்சி. இது எப்படிப்பட்ட வளர்ச்சி நீ பாத்துக்க. பேராபத்து நோக்கி இழுத்து கொண்டு போறார்கள். மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டு போறோம். உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு இருக்க காரணம் பேரன்பு கொண்டு நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். உங்களிடமிருந்து உங்களுக்காக வந்த பிள்ளைகள் நாங்கள்.